வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 19 4ஆம் பகுதி. விடாக்கண்டர் துர்காதாஸ். அதாவது அவுரங்கசீப் போர்த்தந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே மிஞ்சக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருந்தார். அரசியல் சதுரங்கத்தில் காய்களை வெற்றிகரமாக நகர்த்தக தேவையான சாணக்கியத்தனமும் அவர்கிட்ட ரொம்பவே இருந்தது. ஒரு மிக சிறந்த பேரரசுக்கு என்ன தேவைன்னா தொலைநோக்கு பார்வை தேவை. அதுதான் அவர்கிட்ட இல்லை. ரொம்ப அமைதியாக முகலாய ஆட்சியில் வாழ்ந்துட்டு இருந்த ராஜபுத்திரர்களோட தேன்கூட்டில் வாழை பாய்ச்சினார் அவுரங்கசீப். அக்பரோட காலத்தில் நட்பு உணர்வோடு அரவணைக்கப்பட்ட ராஜபுத்திரர்கள் முகலாய ஆட்சியில் செல்வாக்கோடு கூடிய பெரிய பதவிகளெல்லாம் இருந்தாங்க. டெல்லியில் விசுவாசமாக பணியாற்றிய ராஜபுத்திர அமைச்சர்களும் தளபதிகளும் இதில் அடக்கம். ஆனால் மார்வார் மன்னரோ மேவார் மன்னரோ மட்டும் டெல்லி ஆளுகைக்கு உட்பட்டிருந்தாலும் சுய ஆட்சியோடு செயல்பட்டாங்க, முகலாய அரசாங்கத்தோட அப்ரூவலோட. ஆனால் அக்பர், ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் ஆட்சி காலங்களில் இவங்க கௌரவத்தோடு நடத்தப்பட்டாங்க. அனைத்தையும் கெடுத்து குட்டி சுவராக்கினார் அவுரங்கசீப் பாதுஷா. பலமுறை கட்சி மாறி கடைசியில் தாராஷுக்கோ பக்கம் போன ஜோத்பூர் மன்னர் ஜஸ்வந்த் சிங்கை அவுரங்கசீப் அவரோட பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. நினைத்த மாத்திரத்தில் கட்சி மாறும் சில அரசியல்வாதிகளிடம் மற்றபடி சில மேன்மையான உயர்ந்த குணங்கள்லாம் இருக்கும். அதுபோல் ஜஸ்வந்த் சிங்கும் திறமையும் வீரமும் மிகுந்த மன்னர் தான். முகலாய ஆட்சியோட வீழ்ச்சிக்கு வழிகாணும் நோக்கத்தோடு இந்த மன்னர் முன்னொரு சமயம் அங்கே இங்கோ இடம் மாறினாலும் பிற்பாடு அவுரங்கசீப் கீழே வந்துட்ட பிறகு இராணுவத்தின் பிரதான தளபதிகளில் ஒருத்தராக நியமிக்கப்பட்டார். ஆனாலும் சக்கரவர்த்திக்கு மனதளவில் ஜஸ்வந்த் சிங் மேலே விசுவாசம் பற்றி கொஞ்சம் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. வேணுன்ட்டே இவர் ராஜபுத்திர வீரரை ஒரு படைக்கு தலைமையேற்க சொல்லி ஆப்கானிஸ்தான் அனுப்பினார் பாதுஷா. ஆப்கானியர்களோட எதிர்ப்பு அப்போ இருந்துட்டு இருந்தது. அவங்கள அடக்குனாலும் லாபம், போரில் ஜஸ்வந்த் சிங் கொல்லப்பட்டாலும் லாபம்னு கணக்கு போட்டார் அவுரங்கசீப். அவர் போட்ட கணக்கு பலித்தது. பெஷாவர் அருகே கைபர் கணவாயை ஒட்டி நடந்த போரில் இவரோட 2 மகன்களையும் இழந்து மனமுடைந்து போனார் ஜஸ்வந்த் சிங். பல போர்களில் பங்கேற்றதால் அவரோட உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. அதே ஆண்டு டிசம்பர் மாதம் கூடாரத்தில் வந்து படுத்த ஜஸ்வந்த் சிங் மாரடைப்பில் காலமானார். பொதுவாகவே ராஜபுத்திர அரசர்கள் யானைகள் மீது அமர்ந்து துந்துவிகளும் முரசுகளும் முழங்க வந்து போய் கொண்டிருப்பதும், மகுடம் தரித்து தத்தம் அரியணையில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருப்பதும், அது பற்றி மக்கள் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பதும் அவுரங்கசீப் மனதில் எரிச்சலை உருவாக்குச்சு. எனவே ஜஸ்வந்த் சிங்கோட மரண செய்தி கேட்டவுடன் பாதுஷா முகத்தில் முறுவல் பூத்தது. கூடவே ஜோத்பூர் அரசு சந்ததி இல்லாமல் இருக்கிறது பிரச்சனையும் அவருக்கு தெரிய வந்தது. உடனே குள்ளநரித்தனத்தோடு திட்டம் போட்டு விரைவாக செயல்பட்டார் அவுரங்கசீப். உடனடியாக மார்வாரின் தலைநகரான ஜோத்பூருக்கு ஒரு படை அனுப்பப்பட்டது. கவர்னர் போன்ற பெரிய பதவிகளில் முகலாயர்கள் அமர்த்தப்பட்டாங்க. தன்னுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பலான்னு நினைச்சாரு பாதுஷா. உடனே மக்களை பயமுறுத்த வேண்டி தானே நேரடியாக அஜ்மீர் நகர் வர சென்று முகாம் போட்டார். கையோடு ஜஸ்வந்த் சிங்கோட தூரத்து உறவினர் பையன் ஒருத்தரை தற்காலிக மன்னராக்கினார். தன்னை பதவியில் அமர்த்தியதற்காக ஏதோ டொனேஷன் போல அவுரங்கசீப்புக்கு அந்த இந்திர சிங் 36 லட்சம் ரூபாய் பணமும் செலுத்தினார். ஓரிரு மாதங்கள் கழித்து கானி ஜஹான்ற ஆளுநர் தலைமையில் ஜோத்பூரை ஒப்படைச்சிட்டு அவர் டெல்லி திரும்பினார். அதாவது டெல்லிக்கு மகிழ்ச்சியோடு திரும்பிய அவுரங்கசீப் அதுவரை ராஜபுத்திரர்களுக்கு விதிக்கப்படாமல் இருந்த ஜிசியா வரியை திரும்ப விதிச்சார். ஜோத்பூரில் இருந்த ஏராளமான இந்து கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்ட அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட சிலைகள் டெல்லி அரண்மனையின் படிக்கட்டுகளாக போடப்பட்டது. மார்வார் மக்கள் மதித்து வணங்கிய மன்னரோட அரியணையை ஒரு சாதாரண ஜமீன்தாருக்கு வெறும் 36 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி விட்டார் அவுரங்கசீப். இதனாலெல்லாம் ராஜபுத்திர மக்கள் பெரும் கொந்தளிப்புக்கு ஆளானாங்க. ஒரு திருப்பம், ஜஸ்வந்த் சிங் இறந்த பொழுது அவருடைய 2 ராணிகள் கர்ப்பமாக இருந்தாங்க. 2 பேருமே ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அதில் 1 இறக்க ஒரே ஒரு வாரிசு உருவானது. இந்த நேரத்தில் தனிப்பெரும் ராஜபுத்திர அமைச்சரான துர்காதாஸ் பற்றி கூறியாகணும். மறைந்த ஜஸ்வந்த் சிங்கோட பிரதம அமைச்சரான அஸ்கான் என்பவரோட மகன் தான் இந்த துர்காதாஸ். ஜஸ்வந்த் சிங்குக்கு பிறந்த வாரிசை அவரோட பொறுப்பில் துர்காதாஸ் எடுத்து வளர்த்து சகல மரியாதையுடன் வளர்த்தாரு. அவுரங்கசீப்புக்கு இந்த தகவல் போனது. குழந்தையும் அழைச்சிக்கிட்டு டெல்லிக்கு வரும்படி துர்காதாஸுக்கு ஆணையிட்டார் பாதுஷா. விதவியாகி போன 2 ராணிகளோட ஒரு பரிவாரமாக டெல்லிக்கு போனார் துர்காதாஸ். அஜித் சிங்னு பெயரிடப்பட்ட அந்த குழந்தைய மார்வார் ராஜ்யத்தோட வாரிசாக ஏற்றுக்கொண்டு அங்கீகார தரணும்னு கேட்கறதுக்காக பாதுஷாவோட பேச்சுவார்த்தை நடத்துவதே துர்காதாஸின் நோக்கம். ஒரு வேண்டுகோளை தான் இதை அவர் சக்கரவர்த்தி முன்வைக்க அலட்சியமாக குழந்தையை ஏறிட்டு பார்த்த அவுரங்கசீப், இந்த குழந்தையை விட்டுட்டு போங்க, நானே இதை வளர்க்குறேன், ஆனால் இதை நான் முகலாய குழந்தையாக வளர்க்க போகிறேன்னு சொன்னார். முஸ்லீமாக மதமாற்றம் செய்யணும்னு சொன்னார். மனம் புண்பட்டு போன துர்காதாசும் மற்ற ராஜபுத்திர பிரதிநிதிகளும் வந்த காரியம் பலிக்காமல் டெல்லியில் இருக்கிற விருந்தினர் மாளிகையில் தங்கினாங்க. அங்கேயும் ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது.
துர்காதாஸும் மற்றவங்களும் தங்கிய மாளிகை முன்னாடி திடீரென்னு முகலாய வீரர்கள் வாட்களோட ஈட்டிகளோட வந்து காவல் காக்க ஆரம்பிச்சாங்க. சோதனையான நேரம்தான் அது. முகலாய சிங்கத்தின் குகைக்குள் சிக்கிவிட்ட நிலையிலும் துர்காதாஸ் நிலை தடுமாறி கலங்கல. அவர் தன்னோட கவனத்தை சிதறவிடாம புத்தி கூர்மையுடன் அவர் செயல்படுத்திய திட்டம் இன்னைக்கும் ராஜபுத்திர பூமியில பெருமிதத்துடன் பேசப்படும் ஒன்று. எப்படியோ ஏதோ ஒரு குழந்தையை பிடிச்சு அதற்கு இளவரசரோட உடையை அணிவிச்சாரு துர்காதாஸ். கூடவே பணிப்பெண்கள் சிலர் ராணியா வேடமிட்டு மாடியில டூப் இளவரசரை அணைத்து தூக்கி கொண்டு நடமாட, நிஜ ராணிகள் துப்புரவு பணியாட்களை போல வேடம் தரித்துக்கிட்டு இளவரசரோடு நைஸா வெளியேறி தப்பினர். ராணிகளும் குழந்தையும் அதோ மாடியில தான் இருக்காங்கன்னு நினைத்து மெத்தனமாவும் அலட்சியமாகவும் இருந்த முகலாய காவல் அதிகாரிகள் ஏமாந்து போனாங்க. பிறகு விஷயம் புரிந்து கோபத்தோட உள்ளே பாய்ந்து முகலாய படை தங்கள் ராணி வேடங்களை கலைந்துவிட்டு வாழெடுத்து கொண்ட பெண்களும் ராஜபுத்திர பணியாளர்களும் முகலாய வீரர்களோடு ஆவேசத்தோடு போர் புரிந்து வீர சொர்க்கம் போனாங்க. நடந்த விஷயங்களை கேட்ட அவுரங்கசீப் வெறுத்து போய் தலையில கை வச்சுட்டு அமர்ந்துட்டாரு. பிறகு தப்பி போனவங்களை எப்படியாவது துரத்தி சென்று பிடிங்கள்னு கர்ஜித்தார் பாதுஷா. ஆனால் கிளம்பி போன பாதுஷாவோட படையை முன்னேற விடாமல் ஒவ்வொரு கட்டத்தில் ஆங்காங்கே ராஜபுத்திர வீரர்கள் தடுத்து நிறுத்தி போரிட்டு உயிரை விட்டாங்க. இதுக்குள்ள முன்னேற்பாடாக காட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த குதிரையில் ஏறி ஜஸ்வந்த் சிங்கோட வாரிசான குழந்தை அஜித் சிங்கை தூக்கிக்கிட்டு ஜோத்பூர் பறந்துட்டார் துர்காதாஸ். அவுரங்கசீப் அசருவதா இல்லை. அரண்மனைக்கு பால் கொண்டு வர ஒரு பணியாளரோட குழந்தை ஒன்று தூக்கிட்டு வந்து ஜஸ்வந்த் சிங்கோட வாரிஸ் தப்பிக்கலை, இதோ இதுதான் அந்த குழந்தைன்னு ஒரு போடு போட்டார். அந்த குழந்தைக்கு முகமதிய ராஜ்னு பேர் வேற வைக்கப்பட்டது. பிறகு ஒரு படம் ஒன்று டெல்லியிலேருந்து கிளம்பி ஜோத்பூருக்கு புகுந்தது. ஒவ்வொரு வீட்டிலேருந்து ராஜபுத்திரர்கள் வெளிவந்து டெல்லி வீரர்களோட ஆவேசமாக போர் போட்டாங்க. முகலாய படையோட பிரம்மாண்ட தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கானவங்க இறந்து மடிந்தாங்க. ஜோத்பூர் ஆசைத்தீர சூறையாடினாங்க அவுரங்கசீப் வீரர்கள். ஜோத்பூர் சென்ற முகலாய படைக்கு தலைமை தளபதியாக அவுரங்கசீப் தன்னோட மகன் அக்பரை நியமித்தார். ஆலம்கீரே ஆஜ்மீர் வந்து இறங்கினார். அதை தொடர்ந்து ஜோத்பூரில் இருந்த நூற்றுக்கணக்கான இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டது. படுவேகமாக மசூதிகள் கட்டப்பட்டன. ஆனால் தப்பி சென்ற பறவைகளை தான் மட்டும் சிறைப்பிடிக்க முடியலை. மார்வாரில் நடந்ததையெல்லாம் கேட்டு திகைத்து போனார்கள் மேவார் மக்கள். இன்னைக்கு மார்வார், நாளைக்கு மேவாரா, அதாவது சித்தூர் என்று புரிந்துக்கிட்டு படையை திரட்டிக்கிட்டு மகாராஜா ராஜ்சிங் மார்வார் படையோட எங்கள் படை இணைந்து போரிடுன்னு அறிவித்தார். இப்படியா அவங்களுக்குள்ள பங்காளி சண்டையை நடந்து போட்டுக்கொண்டிருந்த மார்வார் மேவார் படைகள் ஒன்றிணைந்து முகலாய ராஜ்யத்தை எதிர்த்தது. பாதுஷாவும் சளைக்காமல் ஒரு படையுடன் கிளம்பி சென்று சித்தூர் அருகே உள்ள உதய்பூரை முற்றுகையிட்டு கைப்பற்றினார். அவுரங்கசீப்பின் அனுபவம் மிகுந்த ஆலோசனைகளை பின்பற்றி திறமையோடு போர் புரிந்த முகலாய படையிடம் சித்தூர் படை கடைசியில் தோற்றது. உடனே அங்கிருந்த ராஜ்சிங் படையோடு மலைப்பகுதிக்குள் தப்பி சென்று ஒளிந்து கொண்டார். திருப்தி அடைந்த அவுரங்கசீப் தன் மகன் அக்பரை வரவழைத்து சித்தூரில் தளபதியாக நியமித்துவிட்டு ஆஜ்மீர் திரும்பினார். இதுதான் பெரும் தவறா போச்சு. மலைப்பகுதியிலிருந்து சுதாரித்து கொண்டு கிளம்பிய ராஜபுத்திரர்கள் கொரில்லா தாக்குதலுக்கு மாறினாங்க. திடீர்னு அவங்க நிகழ்த்திய அதிரடி தாக்குதல்களில் பல முகலாய தளபதிகள் வீரர்கள் உயிரிழந்தாங்க. முகலாயர்களுக்காக சுமார் 10,000 மாட்டு வண்டிகளில் வந்த உணவு பண்டங்களை அலக்கா ராஜபுத்திரர்கள் கடத்தி கொண்டு போக பட்டினியால் தவிக்கும் நிலை டெல்லி படைக்கு ஏற்பட்டு விட்டது. இளவரசர் அக்பரே இருக்கிற இடத்த விட்டு நகராம பீதியில் சிக்கி தவிக்கிறது நம் படை என்று வெளிப்படையாக குறிப்பிடும் அளவுக்கு நிலைமை மோசமானது. நீ எதுக்கும் லாய்க்கில்லைன்னு மகனை கண்டபடி திட்டி கடிதம் எழுதிய அவுரங்கசீப் அக்பரை பழையபடி ஜோத்பூருக்கு மாற்றினார். ஆசாம் என்னும் இன்னொரு மகனை தளபதியாக நியமித்தார். இந்த சூழ்நிலையில தான் யாரை எதிர்பார்க்காத அவுரங்கசீப்போட மூளையை மிஞ்சிய ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. தந்தை தன்னை நடத்திய விதம் கண்டு குமுறியவாறு ஜோத்பூர் போய் சேர்ந்த இளவரசர் அக்பரை சாமர்த்தியம் மிகுந்த துர்காதாஸ் குழு வந்து சந்திச்சது. துர்காதாஸ் மென்மையான குரல்ல, இளவரசியை நாங்கள் சமாதானம் செய்து கொள்ள வந்திருக்கிறோம். தங்கள் தந்தையோடு அல்ல, உங்களோடு. யோசித்து ஒரு முடிவெடுங்கள். தங்கள் தந்தை அவுரங்கசீப் பாதுஷா தன் கொள்கையாலும் அணுகுமுறையாலும் முகலாய சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவர் வெறியாட்ட தாங்காம இன்று அத்தனை ராஜபுத்திரர்களும் எதிரில் தோளோடு தோளா நிற்கின்றனர். தெற்கே மராட்டியர்கள் வாளெடுத்தாகிவிட்டது. தங்கள் பெரும் பாட்டனார் பேரரசர் அக்பர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கும் தாங்கள் இதையெல்லாம் அனுமதிக்கலாமா? நாட்டுக்கு இப்போதைய தேவை தேசிய எண்ணம் கொண்ட நிதானமான ஒரு சக்கரவர்த்தி. இளவரசர் ஒப்புதல் அளித்தால் 70,000 பேர் அடங்கிய ராஜபுத்திர படை உங்களோடு சேரும். உங்கள் தந்தையை எதிர்த்து நாம் போரிடுவோம், வெற்றி பெறுவோம். டெல்லி அரியணையில் சென்று நீங்கள் அமருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உடனே ராஜ உடை தரித்து கொண்டு 4 முல்லாக்கள் ஆசியுடன் முடிசோட்டு கொண்டார் அக்பர். தந்தை அவுரங்கசீப் பாதுஷா பதவி இறக்க செய்யப்படுகிறார் என்று அறிக்கையும் விட்டார். மேலும் ஒரு திருப்பம் மிச்சமிருக்கிறது. அக்பர் தலைமையில் ராஜபுத்திர முகலாய படை ஆஜ்மீருக்கு சில மைல் தொலைவில் பாசறை அமைத்தது.
உடனடியாக நேரத்தை வீணாக்காமல் சுமார் 20,000 படை வீரர்களோடு மட்டும் ஆஜ்மீரில் தங்கியிருந்த அவுரங்கசீப்புடன் மோதியிருந்தார் இளவரசர் ஒரு கை பார்த்திருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் யுத்தத்தை ஒரு நாள் தள்ளி போட்டார் அக்பர். இந்த சிறு தாமதத்தை கில்லாடித்தனமாக அவுரங்கசீப் பயன்படுத்தி கொண்டார். அவர் ஒரு கடிதம் எழுதினார். அன்பு மகன் அக்பருக்கு, திட்டமிட்டபடி ராஜபுத்திரர்களை மொத்தமாக நம் வலையில் விழ வைத்ததற்கு என் மனமார்ந்த நன்றி. இவ்வளவு நுண்ணறிவுடன் நீ திட்டத்தை செயல்படுத்துவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் சொல்லி அனுப்பும் பொழுது நம் இரு படைகளும் இணையலாம் என்று ஒரு கடிதம் அனுப்பினார் அவுரங்கசீப். கடிதத்தை எடுத்து சென்ற தூதுவரிடம் ராஜபுத்திரர்கள் தளபதிகள் கையில் நீ சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் பாதுஷா. நினைத்தது நடந்தது. படித்து பார்த்த ராஜபுத்திர தளபதிகள் என்ன இது துரோகம் என்று திகைத்து போனார்கள். மறுநாள் காலை அக்பர் விழித்தெழுந்தபோது ராஜபுத்திர படையே அங்கு காணும். இரவோடு இரவாக அக்பரை அம்போவென்று விட்டுவிட்டு போய்விட்டார்கள். வல்லவனுக்கு வல்லவனாகிய அவுரங்கசீப் செயல்பட்டிருப்பதை புரிந்து கொண்டவர் துர்காதாஸ் மட்டுமே. பாதுஷாவின் தந்திரத்தை அவர் மற்றவர்களுக்கு எடுத்து விளக்கி சொல்லக்கூட நேரமில்லாமல் போனது. மனமுடைந்து போன அக்பர் ஓட்டமெடுக்க வேண்டி வந்தது. மராட்டிய மண்ணில் சில காலம் புகலிடம் தேடி பிறகு பாரசீகம் சென்று உதவி கேட்க போன அந்த இளவரசர் அங்கு போய் சேர்வதற்குள் நம்பிக்கை இழந்து துவண்டு போய் மரணமடைந்தார். பின்னாடி சித்தூர் அவுரங்கசீப்பிடம் சமாதானமாக போனாலும் பாதுஷாவை ஜோத்பூர் விடுவதாக இல்லை. அந்த மண்ணை சேர்ந்த ராஜபுத்திர வீரர்கள் தொடர்ந்து கொரில்லா தாக்குதல் நிகழ்த்தி முகலாயர்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். கடைசியில் துர்காதாஸின் விசுவாசம், வீரம், விடாமுயற்சி பலனை தந்தது. அவுரங்கசீப் இறந்த 4வது நாள் மார்பா ராஜ்யத்தின் தலைநகரான ஜோத்பூரை துர்காதாஸ் தலைமையில் ராஜபுத்திர படை கைப்பற்றியது. மறைந்த ஜஸ்வந்த் சிங்கின் வாரிசான அஜித் சிங்கை அரியணையில் அமர்த்தி முடிசூட்டி காட்டினார் துர்காதாஸ். வடக்கே சீக்கியர்களும் ராஜபுத்திரர்களும் டெல்லி ஆட்சிக்கு பிரச்சனையாகி போன சமகாலத்தில் தெற்கேயும் பாதுஷாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பித்து விட்டிருந்தது. சிவாஜி என்கிற பெயரில் மராட்டியத்திலிருந்து மின்னலாக கிளம்பிய அந்த தாங்க முடியாத தலைவலியால் அவுரங்கசீப் பாதுஷா தடுமாறி தவித்தது தனிக்கதை. அதை நாளை பார்க்கலாம். மராட்டிய வேங்கையும் முகலாய பீதியும். நன்றி, வணக்கம்.